வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பார்த்துக்கிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தில் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிக லக்னத்தில் ராகுவுடைய திசையில் இன்றைக்கி 195 டிகிரியில் தாங்க இந்த மார்ச் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படும் போது காலப்புருஷ தத்துவத்துப்படி 10வது ராசியான மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா, இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி பார்த்திங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான். பொதுவாக சனி உட்காந்த வீடு குட்டு சவருன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே. அப்போ சனி உட்காந்த வீடு குட்டு சவருன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி வேறு நடக்கும்போது 7.5லையும் பாதச்சனி நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த 7.5ல் பாதச்சனி நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6.25 வருஷம் அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய ராசி இந்த மகர ராசி. இன்னும் ஒரு 1.25 வருஷம், கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷம் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டம் தான். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை கஷ்டம் அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஒரு புறம் இருந்தாலும் எப்போ தான் சாமி எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய அதாவதுன்றது மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, நவகிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்கிறது யாருன்னா குரு. அந்த குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். குரு யாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து அப்படியே நம்ம கையில் கொடுக்குறவர் யாருன்னா குரு மட்டும்தான். குறைச்சி கொடுக்க மாட்டார், சேர்த்து கொடுக்க மாட்டார். அந்த குரு பார்க்கும்போது மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ ரிஷப ராசிக்கு போகும்போது இப்போ சிம்ம ராசி பார்க்குறவர் அடுத்தது 5ஆம் இடமா யாருன்னா கன்னி பார்ப்பார். இப்போ 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறவர் அடுத்தது விருச்சிக ராசி பார்ப்பார். இப்போ 9ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறவர் அடுத்தது மகர ராசி பார்ப்பார் ஒரு வருஷம். அப்போ குரு பார்க்கும்போது எந்த ராசி எப்பயுமே குரு 3 ராசி பார்த்துக்கிட்டே இருப்பார், 5, 7, 9. அப்போ பார்த்திங்கன்னா 9ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா மகர ராசி பார்க்குறாரு மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மகர ராசிக்கு 7.5 சனி பிடிச்சி ஒரு அவஸ்தைப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், கிட்டத்தட்ட இந்த 10 மாத காலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டம். கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்ப முடியாமல், மெல்ல முடியாமல், முழுங்க முடியாமல். ஏன்னா துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல் போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. ஏன்னா ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் வச்சு செய்கிறன்ற மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கும். இதில் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினை, தாய் தந்தைக்குள்ள சங்கடம், அண்ணன் தம்பி அக்கா தஞ்சிக்குள்ளார ஒரு போராட்டம், குடும்பத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா தனி வாழ்க்கை வாழ்ந்துக்கலாமா, வனவாசம் போயிடலாமா, ஏன்டா பிறந்தன்னு வருத்தப்படக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் 2 பேர்த்துக்கு 7.5 சனி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி இருக்கிறது நல்லது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் அந்த சனி முடிகிறதுக்குள்ளார ஒரு கெண்டத்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வீட்டில் 2 பேருக்கு சனி இருந்தால் யாராவது ஒருத்தர் தள்ளி இருக்கிறது நல்லது. அப்போ இதையும் தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்போ பொதுவாக சொல்லணும்னா ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஒரு வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த வீட்டுக்கும் பாதிக்கும். அந்த உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரிம்பாங்க. இப்போ செவ்வாய் உச்சத்தில் மகர ராசியில் தான் இருக்கிறார், உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரியம். நீங்கள் பிச்சை எடுத்தால் கூட உங்கள் தரித்திரம் தீராதம்மா, அவ்வளோ ஒரு சிரமம் வச்சுருப்பார். ஆல்ரெடி இந்த 7.5லேயே படாத அவஸ்தை, இருக்கலாமா பறக்கலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமான்ற அளவுக்கு தான் இருக்குது.
அவங்க சொல்கிறாங்க வீடு கட்டிடுவேன், இவங்க சொல்கிறாங்க காடு வாங்கிடுவேன், இவங்க சொல்கிறாங்க வண்டி வாங்கிடுவேன், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப. நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக இந்த மகராசி பிறந்தவங்களுக்கு வந்து கடன் சுமை அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் கவலைகள் அதிகமாக இருக்கும், சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இருக்காது. காலையில் வேலைக்கு போகலான்றது கிளம்புவீங்க, போயிட்டு வரும்போது ஏன்டா இந்த வேலைக்கு போகிறோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். மொத்தத்தில் என்ன அப்படின்னா, தொழிலில் இருந்தும் பலன் இல்லை, சம்பாரிச்சும் பாவின்ற பேர், 10 ரூபாய் இருந்து கடனாளி, நகை நட்டு இருந்தாலும் அடமானம் வச்சுருக்கணும், இல்லை விற்று சாப்பிடணும். மொத்தத்தில் இந்த மகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கிடக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் சனி, ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது போக உங்களுக்கு எந்த ஒரு கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராகு மட்டும்தான் இப்போ பார்க்குறாரு. இந்த உடைய அதாவது அக்டோபர் மாதம் கரெக்டாக 30ஆம் தேதி இந்த ராகு பெயர்ச்சனார் பார்த்தீங்களா, இந்த அக்டோபர் 30னா அப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 4 மாதமாக தான் உங்களை பார்க்குறாரு இப்போ. அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, ராகுவுடைய பார்வை என்னென்னா, ராகு கேதுக்கு வீடு கிடையாது. பொதுவாக எப்பயுமே ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்தில் வீடு இல்லை. அவர் வந்து நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, 3ஆம் இடமா மீன ராசிக்கு வந்த ராகு 3ஆம் இடமா மகர ராசி உங்களை தான் பார்க்குறாரு. 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்குறாரு. 11ஆம் இடமா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்க்குறாரு. இந்த 3 வீட்டுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுப்பார். மகரத்துக்கும் கன்னி ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் 3, 7, 11 ராகு பகவான் கொடுப்பார். கேது பகவான் என்ன பண்ணுவார், கடக ராசிக்கும் மீன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு கொடுப்பார். ராகு 3 வீட்டுக்கு கொடுப்பாரு, கேது 3 வீட்டுக்கு கொடுப்பார். அப்போ கேது கெட்டவனு தானே சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க கூட கேட்பீங்க. ஆனால் திசை புத்தி அந்தரமாக இருந்தால் கேது கெட்டதை பண்ணுவார். ஆனால் கிரகத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேது நல்லதான் பண்ணுவார். ஏன்னா ராகு கேதுன்றவர் வந்து கிரகத்தின் அடிப்படையில் வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு உயிர் வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ராகுடைய பார்வை இப்போ உங்களுக்கு தனித்து பார்க்குறவர் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரும்போது உங்களை பார்க்கும்போது ராகு பார்த்து குரு பார்க்கும்போது உங்கள் கடன் சுமைகள் தீரும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், உங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும், உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த நிம்மதி கிடைக்கும். நீங்கள் மாசப்பட்ட மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாங்க முடியல. ஆசை இருக்குது, வாங்க முடியல. வாங்கிட்டீங்க, அவஸ்தைப்படுறீங்க, அவசரப்பட்டுட்டோமோன்ற தயக்கம். வீடு கட்டியிருப்பீங்க, ஏன்டா கட்டணுன்ற குழப்பம். வீடு கட்டாதவங்களுக்கு எப்போ கட்டுவோம் எதிர்பார்ப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்க தான் செய்யுதுங்க. ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் எப்போ பண்ணுவோன்ற கவலை, ஒருத்தருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை, ஒருத்தருக்கு ஏன்டா ஒன்றும் பிறந்தன்ற கவலை, ஒருத்தர் வந்து பிறந்து நம்ம என்னடா சாதிக்க முடியலன்ற கவலை. ஏன்னா எல்லாத்தையுமே அப்படியே எப்படி சொல்கிறதோ ப்ரெஷரில் வச்சுருக்கிறவர் யாருன்னா சனி. அதுக்கு தான் சொல்லுவாங்க சனி பார்த்தா குட்டி சவுறு. ஒரு மனுஷன் கஷ்டப்படும்போது என்ன சொல்கிறான், அவனுக்கு என்னடா அவன் சனி பிடிச்சிக்கிச்சு அவ்வளோதான் அப்படின்றோம் இல்லையா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனி, 2வது ஏழரை சனி, இது 2மே உங்களுக்கு நடக்கிறதுனால 100% ராகுவுடைய பார்வை மட்டுமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போக முடியாது. அடுத்தது வரக்கூடிய குரு வந்தால் மட்டும்தான் கொண்டு போக முடியும். அப்போ குரு எப்போ வராரு, மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும்போது மகர ராசி குரு பார்வை பார்க்குறாரு. சூப்பராக இருக்கும். படிப்பு இல்லையா, படிப்பு கொடுத்துருவார். வேலையில் கஷ்டப்படுறீங்களா, சம்பளம் சரியான இல்லைங்களா, கண்டிப்பாக கொடுத்துருவார். வெளிநாடு போகலான்னு முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக கொடுத்துருவார். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மகராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசியலுக்கெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது பாத சனி முடியும் போது என்ன பண்ணுவார்னா, பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், சனி போகும்போது ஒரு நல்லது கொடுத்துட்டு போயிடுவான். அது அரசியலுக்கு நல்ல போஸ்டிங், பதவி, பட்டம் கொடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரில இந்த விளையாட்டுத்துறையில் ஸ்போர்ட்ஸ் லைனில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார். தீவிர முயற்சி எடுத்திங்கன்னா குரு பார்வை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இந்த மகர ராசியில் இப்போ செவ்வாய் இருக்கிறதுனால, ஆனால் 100% உங்கள் சுய ஜாதகம் இப்போ பாருங்கள். ஏன்னா இப்போ செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உச்சனை பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்து, மருந்து மாத்திரை செலவு, அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள்
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சொந்த பந்தத்துக்குள்ளார மெயின் தேவையில்லாத விரோதங்கள். ஆண்டவன் நமக்கு 1000 வருஷம் கொடுக்கலைங்க, கொடுத்துருந்தா 950 வருஷம் போகட்டும், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்துக்கலாங்களா. இந்த காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும். அரகரன்ற அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு வரும் தாலி இருக்க போகிறதில்ல. சொல்கிறவங்க வந்து காப்பாற்ற போகிறாங்களா? கிடையாது. அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குதா, நம்ம சூப்பராக இருக்கலாம். அப்போ ஒரு பொது பலன் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ராசி அடிப்படையாக சொல்கிறோம். அதே ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக தான் வச்சு சொல்கிறோம். சரிங்களா? அதனால் 100% உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ கும்பத்தில் வந்து சனி ஆட்சியாக இருக்கிறாரு, 2வது சனி கூட புதன் வந்து நட்பில் இருக்கிறாரு, சூரியன் நட்பில் இருக்கிறாரு. அப்போ ஜாதகருக்கு தந்தைக்கு சண்டை வரும், சங்கடங்கள் வரும். ஜாதகருக்கு தந்தைக்கு ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதனோட சேர்க்கை இருக்கிறதுனால சொந்த பந்தமெல்லாம் கொஞ்சம் விலைக்கு தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் தனியாளாக ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறீங்க. இதை தவிர வந்து பார்க்கும்போது இப்போ வந்து செவ்வாயோட சுக்கிரன் இருக்கிறதுனால 1ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரதான் செய்யும். அதை விட பண கஷ்டம் இருக்க தான் செய்யும். 100 ரூபாய் இல்லைன்னா கூட நல்லா இருந்துருவீங்க, இருந்ததுன்னா அப்போ தான் சண்டை வரும். அந்த மாதிரி நிலமை தான். மனசுக்குள்ளார ஒரு போராட்டம், எப்போ தான் நம்ம நல்லா இருப்போம், எப்போ தான் நம்ம கஷ்டம் தீரும், நினப்புகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரில 3ல் ராகு நட்பில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல யோகம். 9ல் கேது பார்க்குறதுனால அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் கஷ்டமெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம்ன்றது பிதிருஸ்தானம். அப்பா வந்து கேது பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு, இது மாதிரிலாம் கொடுப்பாரு. மயக்கம், ஏதோ ஒரு வகையில் சின்ன செலவு கொடுப்பாரு. மொத்தத்தில் இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாடகை வீட்டுக்கு போயிடலான்ற எண்ணம் தான் அதிகமாக தோணும். வாடகை வீட்டுக்கு போயிட்டால் ஏன்டா கட்டன்றதை வந்து கட்ட ஒரு மண்ணை அமைக்க முடியல, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறன்றது தோணும். கணவனும் மனைவி உட்காந்து ஆலோசித்து முடிவு பண்ணி எப்போ நமக்கு ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், அத்தியாவசிய பொருள் வாங்கலான்ற எண்ணம் வரும். ஆனால் வாங்க முடியாது. உங்கள் நிலைமை மாறப்போகுது. இன்னும் 2 மாதம், அதாவது மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையை கைப்பிடிங்க, நவகிரக பரிகாரம் பண்ணுங்க. ஏன்னா எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க, எச்சுப்படம் சாதம் காகத்துக்கு வைங்க, எள் தீபம் விளக்கு பொருத்துங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, திருநள்ளாறு போங்க. இதுபோல் நவகிரக பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தலைக்கு வர சும்மா தலைப்பாக்கோடு போகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமை மட்டும்தான் தேவை. அவசரப்பட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அகலக்கால் வச்சோம்னா பெருக சொல்லுவாங்க, அகலக்கால் வச்சால் அவஸ்தைப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க. அகலக்கால் வைக்காத நம்ம உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். பிள்ளைங்களுடைய படிப்போ இல்லை படிக்கக்கூடிய வயசில் இருந்தால் படிப்பு ஓரளவுக்கு இதுக்கு மேலே மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 7ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ தாரதோஷம் இருந்தால் தாமதமாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும். 7ஆம் இடம் 5ஆம் இடம் நல்லா இருக்கிறாரா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.